நண்பா நண்பிகள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன். இது வேள்பாரி தொகுதி 1 அத்தியாயம் 1 பகுதி 2. இப்போ வேட்டுவன் பாறையோட 2வது குன்றுக்கு வந்துட்டாங்க. அது வரைக்கும் கபிலன் நீலன்ட்ட பேசவே இல்லை. இவர் என்ன கேள்வி கேட்டாலும் நேருக்கு மாறா பதில் சொன்னதால கபிலர் கொஞ்சம் அமைதி ஆயிட்டாருங்க. ஆனால் ஒன்று மட்டும் அவருக்கு தெரிஞ்சுது, அவனோட இந்த நடைவேகத்துக்கு அவன் வெகு தூரம் போயிருக்கணும். ஆனாலும் இவரை கூட்டிகிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காகவே கொஞ்சம் இவர் கூடவே வர்ற மாதிரி போகிறானோ அப்படிங்கிற மாதிரி அவர் உணர்ந்தார். இப்போ கபிலர் மெதுவாக கேட்குறாரு, பாரியோட பரம்பு மலை எவ்வளோ தூரத்தில் இருக்கும் அப்படின்னு. இதோ இந்த நாட்டின் பெயர் தான் பரம்பு நாடு. பாரி இருக்கிற மலையோட பேர் ஆதிமலை. அந்த மலையில்தான் வேளிர் குலத்தை தோற்றுவித்த மாவீரன் எவ்வி தலைநகரை உருவாக்கினார். அப்போ உடனே கபிலர் கேட்காரு, அங்கே இருந்து தான் பாரியோட அரசாட்சி நடக்கிறதா அப்படின்னு. உடனே நீலன் சிரிச்சுக்கிட்டே பாரிகிட்ட சொல்கிறான், பாரி ஒன்றும் அரசன் கிடையாது, அவர் வேளிர் குல தலைவன். நாட்டை ஆள்றத போல காட்டையும் ஆள முடியாது. மனுஷனால என்ன செய்ய முடியும்? பகை, துரோகம், வீரம், சாவு, அவ்வளோதான். ஆனால் காடுகள் அப்படி இல்லை. எக்கச்சக்கமான உயிர்கள் இருக்கு. ஒவ்வொன்றுக்கும் ஏராளமான ஆற்றல் உண்டு. ஒரு பச்சிலையை வாயில வச்சு சாப்பிட்டா நீங்க இறந்து விடுவீங்க. ஒரு இலை போதும் உங்களோட வாழ்வை முழிக்க. இப்போ சொல்லுங்க, காடு இலைகளால் ஆனதா, மரங்களால் ஆனதா, விலங்குகள் பறவைகளால் ஆனதா, பாறைகளால் ஆனதா, கொம்புகளால் ஆனதா அப்படின்னு நீலன் பாட்டுக்கு கேள்வியை கேட்டுட்டு போய்கிட்டே இருக்கான். கபிலருக்கு பதில் சொல்ல முடியலை. அதனால் கொஞ்ச நேரம் நின்றுட்டார். திரும்பி பார்த்த நீலங்கள் சமவெளியில் மண்ணை தேய்ச்சி நடந்து பழகியவை. நீங்கள் உங்கள் பாதடியை கழட்டிட்டு நடங்க. பற்களை போல விரல்களுக்கும் கவ்வி பிடிக்க தெரியும். கபிலருக்குன்னா ஆச்சரியம். இவ்வளோ நாளைக்கு அப்புறம் நமக்கு ஒருத்தன் நடக்க சொல்லித்தரான். பெரிய பெரிய அரசர்கள், சான்றோர்கள், பெருங்குடி வணிகர்கள் அப்படின்னு எத்தனையோ பேரோட கழிஞ்ச இத்தனை நாட்களில் எனக்கு ஒரு தடவை கூட என் தாயோட நினைப்பு வந்ததே இல்லை. ஆனால் இவன் கொஞ்ச நேரத்தில் என்னோட அம்மாவை நினைக்க வச்சுட்டானே அப்படின்னு கபிலர் ஆச்சரியத்தில் உறைஞ்சு போயிட்டார். நீலன் இப்போ வேகமாக நடக்க ஆரம்பிக்கிறான். பொழுது சாய போகிறது. இருள் கவிழ்ந்து விட்டா நம்மளால நடக்க முடியாது, சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே போறான். அவனோட வேகத்தை குறைக்க கபிலர் அவர்கிட்ட மெல்ல கேள்விகளாக கேட்குறாரு. காடுகள் கொம்புகளால் ஆனது அப்படின்னு கேட்டாயே, கொம்புகள்னா விலங்கோட கொம்புகளை தானே சொல்ற அப்படின்னு. இல்லையே, நான் மரங்களோட கொம்புகளை சொன்னேன் அப்படின்னு. ஓ, கொப்புகளை தான் கொம்புகள்னு சொல்றியா அப்படின்னு கபிலர் கேட்க. ஓ, கொப்புகளை தான் கொம்புகள்னு சொல்றியா அப்படின்னு கபிலர் கேட்காரு. உடனே நாங்கள் மரத்தோட வேர்களைத்தான் கொம்புகள்னு சொல்வோம். மரம் மேல் நோக்கி வளர்வதில்லை, அது கீழ் நோக்கி வளர்வது. இறுகிய மண்ணையும் பாறைகளையும் அது தன்னோட கொம்புகளால் பிளந்து உள் செல்கிறது. மரத்தோட முழு ஆற்றலும் அதோட கொம்புகளில் தான் இருக்கு. மரத்தோட உடலை விட நீளமானவை அதோட கொம்புகள். இப்படி சொன்னோன்னே கபிலருக்குன்னா ஆச்சரியம். நாம் படித்ததை அப்படியே மாற்றி சொல்கிறான் இவன் அப்படிங்கிற மாதிரி யோசனையிலேயே இருந்த கபிலருக்கு கால் கொஞ்சம் இடறிடுச்சு. பாதம் நழுவி பக்கத்தில் இருந்த செடியை பிடிச்சிட்டு கீழே விழாமல் அப்படி நின்றுட்டார் கபிலர். நீலன் உடனே வந்துட்டான். கபிலர் பக்கத்தில் அவரை உட்கார வச்சு அவரை ஆஸ்வாசப்படுத்தி அவரை அப்படி கொஞ்சம் நேரம் அவரை இது பண்ண அமைதியாக இருக்க வச்சான். அப்போ தான் கபிலர் கவனிச்சார், ஒரு உட்காந்து இடத்த சுற்றி வேப்பம்பூக்களாக உதிர்ந்து கிடக்கு. அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அந்த வேப்பம்பூக்களை பார்த்த உடனே கொஞ்சம் பூக்கை எடுத்து அப்படி கையில் வச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டே இருந்தார். வேப்பம்பூ யாருக்கு உரியதுன்னு தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. இவர் அடிவார் இல்லையா, அதனால் இப்படி ஒரு கேள்வியை கேட்போம் அப்படின்னு கேட்காரு. டக்குன்னு பதில் வந்துச்சு, சிற்றெரும்புக்குரியது அப்படின்னு. கபிலர் இப்போ பதட்டம் ஆகிட்டார். இவன் ஏதாவது வேற ஏதாவது சொல்கிறதுக்கு முன்னாடி நம்மளே பதில் சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, வேப்பம்பூ யாருக்குரியது தெரியுமா, பாண்டிய மன்னனுக்குரியது அப்படின்னு சொல்லிட்டே எண்ணிக்கிறாரு அந்த இடத்த விட்டு. எழுந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. நீலன் இப்போ நடந்துக்கிட்டே கேட்டான், வயல் நண்டை பார்த்துருக்கீங்களா அப்படின்னு.
என்ன சம்மந்தம் இல்லாமல் கேள்வி கேட்குறான் அப்படின்னு நினச்சிட்டு, வயல் நண்டோட கண்கள் வந்து வேப்பம் பூவை போல் இருக்கும். உங்கள் பாண்டிய மன்னன் வந்து வயல் நண்டை தான் மாலையாக அணிந்து கொள்வானா அப்படின்னு ஒரு நக்கல் சிரிப்போடு கேட்டுட்டு தாவி போயிட்டான். கபிலருக்கு உடனே கோபம் வந்துருச்சு. ஒரு சாதாரண வீரன், எவ்வளோ பெரிய வேந்தன் பாண்டிய மன்னன், அவனை இவ்வளோ தரம் தாழ்த்தி பேசுகிறானே அப்படின்னு நினைக்கும் போதே கபிலருக்குள்ள ஒரு கவிஞன் இருப்பான் இல்லையா, அந்த கவிஞன் இப்போ விழிச்சுக்கிட்டான். எவ்வளவு அழகான ஒரு உவமை! ஒரு வேப்பம்பூவை பார்த்துட்டு டக்குன்னு ஒரு அழகான உவமையை சொல்லி இப்படி ஒரு ஒப்பிட்டு செஞ்சுட்டானே இந்த வீரன் அப்படின்னு நினச்சிட்டு கபிலருக்கு ரொம்ப ஆச்சரியமாயிருச்சு. உடனே அப்பமா அவரை விடாமல் ஏதாவது சீண்டுவோம் அப்படிங்கிற மாதிரி, வயல் நண்டோட கண்கள் தான் அப்படி இருக்குமா, கடல் நண்டோட கண்கள் அப்படி இருக்காதா அப்படின்னு கேட்குறான். கபிலர் கேட்குறாரு. உடனே நீலன் சொல்கிறான், எனக்கு தெரியாது, நான் கடலை பார்த்ததே இல்லை அப்படின்னு. கபிலருக்கு ரொம்ப திடுக்கிட்டு ஆயிடுச்சு. ஒரு மனுஷனாக பிறந்தவன் ஒரு தடவையாவது கடலை பார்க்கணும், ஏன்னா அது அவ்வளவு விரிஞ்சு பறந்து ரொம்ப பெரியதாக அளவற்றதாக இருக்கும் தெரியுமா அப்படின்னு பெருமையாக சொல்கிறான். உடனே நீலன் திரும்பி கபிலை நேர்கொண்டு பார்த்து, எங்கள் பாரியின் கருணையை விடவா, அதாவது என்ன அர்த்தம்னா எங்கள் பாரியோட கருணையை விடவா உங்களுடைய கடல் பெரியுது அப்படிங்கிற அர்த்தத்தில் கேட்டுருந்தான். கபிலருக்கு உடனே ஒன்றுமே உடலை, ரொம்ப சுருங்கி போயிடுறாரு. இதோட வேள்பாரி தொகுதி 1 அத்தியாயம் 1 முடிவடைந்தது. அடுத்த காணொளியில் சந்திப்போம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.